தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றது. போற இடத்துல பூரா நமக்கு பெரிய அபிமானமா தான் இருக்கு. ஏன்ட்டு இவ்வளோ கோவமா பர்ஸை தூக்கி எறியறீங்க? கோவமா பேசாம எப்படி பேச சொல்ற? நான் போனது கல்யாண வீட்டுக்கு, ஆனா நான் அங்கிருந்து அழுதுகிட்டு வந்தேன் தெரியுமாடி உனக்கு? இங்கேருந்து கிளம்பி போகிறப்ப சந்தோஷமாக தானே போனீங்க, அங்கே யார் என்னத்த சொன்னாங்க? இங்கேருந்து போகும்போதெல்லாம் சந்தோஷமாக தான் போனேன், நம்ம அக்கா பையனுக்கு கல்யாணம்னு. ஆனால் அந்த வீட்டில் வந்துட்டா பாரு மேனாமணிக்கு மாதிரி நகையெல்லாம் பூட்டிக்கிட்டு, மருமகளுக்கு குழந்தை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட போய் பார்க்க மாட்டேங்கிறான்னு என் மனசு எரியிற மாதிரி பேசுகிறாளுகடி. உனக்கு என்ன தெரியும்? அதை தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். உன்னால தாண்டி எனக்கு இந்த அகுமானமே. உன்னை விட்டுட்டு வேற எவ்வளவாவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் பிள்ளைக்கு இந்நேரம் குழந்தைய பற்றி என் கையில் கொடுத்துருப்பா. என் சொந்தக்காரி, என் தம்பி மகன் சொல்லி உன்னை கட்டிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இது வேணுண்டி, இதுக்கு மேலையும் வேணுண்டி. என்னத்தை தான் அதை விட்டுட்டு சொல்லி என்கிட்ட கிழிக்க போற? நானும் அவரும் இப்போ ஹாஸ்பிட்டலு தான் போயிட்டு வந்தோம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதை சொல்லலான்னு தான் ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காக. ஐயோ, அந்த நல்ல விஷயம் தெரியாமல் நான் உன்னை இவ்வளோ திட்டேனே. நான் உன்னை திட்டணும்னு திட்டலம்மா, என் காதார அங்கே அவ்வளோ பேர் அவ்வளோ பேசினாளுங்க. அந்த டென்ஷனில் தான் திட்டேன். கடவுள் உனக்கு கண்ணை திறந்துருச்சுமா. இனிமேல் எவளாவது என் கண்ணு முன்னாடி பேசட்டு, அவளை பட்டு பட்டுன்னு இறுக்கிட்டு வந்துடுறேன். நீ போமா, நம்ம கிளம்பு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.